மூணு பேரு. ஒரு டிக்கெட் 60 ரூபாய் 3 பேருக்கு. ஒன்னு 60 ரூபாவா? ஒரு ஆளுக்கு 60 ரூபாய். அடல்ட்டுக்குல? அடல்ட்டுக்கு ஆமா. இங்க பாருங்க மானே மானே கேட்டிங்களே இந்த மானைக்கு வாங்கிட்டு பாரு போலாம் நான் தர்குரி வந்து விஷ்ணு. ஏய் தொங்குது குரங்குடா அங்க பாரு. எங்க? மேல பாரு குரங்கு. ஆமா ஐனா. பாணி சரி பிடிச்சு. ஐயோ அக்கா வாணங்க. டேப்லெட்டா? டேய் போட்டு போடா. டேப்லெட். தைலண்ட்ல இருக்கா? மெடிக்கல் ரெயின் போட்டுருந்தாங்க போய் தைலம் கேட்கலாம். ரெண்டு அப்படியே உட்காந்துக்கலங்க உட்காந்துட்டு அது படுவா. ஓய் ஹோய் லவ் பண்றா. என்ன பண்றாங்க ஒண்ணு? அது தாவிடு உண்டா உன்ன. ஏய் எதுக்கு இப்ப ஏன்ற அது சும்மா தான உட்கார்ந்துட்டு இருக்கு. பெண் பார்த்தனே கிடையாது. மலையாளத்துல உன்னினா பாப்பா பாப்பா குக்கான். அப்படியா? மலையாளத்துல உன்னினா பாப்பா தான். அது என்ன கால தூக்கி நின்னு இருக்கு? ஒத்த கால்ல நிக்குது அது. எனக்கு வேணும். அது ஏன் அப்படி நிக்குது? அது ஒத்த கால்ல நிக்குது. உங்க பாருங்க கலர் இட்ட மாதிரி. ஏய் இது புறா. மேல மேல நிக்கிறதுக்கு இடலாம் செட் பண்ணி வச்சிராங்க. லைனா நிக்கிறானுங்க. முதலே இல்லையே. ஒரு பறவை தான் இருக்கு. என்னடா இது பறவை? முதல்ல நினைச்சு நான் வந்தேன்டா. ஒரே ஒரு பறவை தான் இருக்கு. இதுக்கா இத்தனை கூட்டம் நிக்கிறானுங்க? இது பேர் மிட்டாய் பறவை. ஒரே ஒரு பறவை தான் இருக்கு. பேர் மிட்டாய் பறவையா? ஏய் சும்மா சொன்னாண்டியா அவன். எடா மோனே எடா மோனே வெல்கம் டு எவிஸ் கோட் சொல்லு. இங்க பாரு டேய். ஏய் ஆம்பளே அந்த பாரு. அது ஓடுது பாரு ஓடுது பாரு ஓடுது பாரு ஓடுது பாரு. இந்த பறவை வந்து போயிடுச்சு. இது முதல்ல நினைச்சு தான் எல்லாரும் வராங்க. ஆனா இது வந்து முதல்ல அங்க இருக்கு. கோடே வந்துட்டு crocodileனு போட்டுருக்கு. ஆனா crocodile காணோம். அந்த ஒரு மிட்டாய் பறவை தான் இருக்கு. ஏய் இங்க இருக்கு பாருடா. இருக்குடிங்க. டேய் முதல்ல பையா. ஒரு முதல்ல தான் இருக்கா? சோ வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிறந்த நாள். உனக்கு பிறந்த நாளா? ஐனா. ஆமா ஏன்னா விஷ்ணுக்கே வந்து தெரியல. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். எனக்கு ஒரு விஷ் பண்ணல. எனக்கு எதுவுமே பண்ணல. ஒரு பொண்ணு ஒரு விஷ் பண்ணல. கேட்டா இப்போ வந்து தெரியும்னு மழுப்புறான். பிறந்த நாளான்னு கேட்டது இந்த வீடியோலயே இருக்கு. சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நான் சர்ப்ரைஸ் இருக்கு. சரி என்ன சர்ப்ரைஸ் எல்லாம் கூட நான் இந்த vlog எடுக்கிற பிளான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் எழுதி கொடுத்ததே நான் தான். இங்க போலாம்ட்டு இதுக்கு மேல அடிச்சுடா வாச்சத்ரோமா நானு. சர்ப்ரைஸ் பண்றதுக்கு என்ன கூட்டணும்? நான் இன்னைக்கு சொல்லவே வேணாம் அப்படியே விட்டுறலாம் தான் நினைச்சேன். நீ ஃபுல்லா என் போன் உடைஞ்சிருச்சு. சொல்லி சொன்னாங்க. சொல்லுப்பா. போன் வந்தா போனால் மன்றியா? எவ்வளவு கஷ்டப்பட்டு கஷ்டத்துல இருந்தா எல்லாத்தையும் போனே இல்லங்க எனக்கு. மத்தவங்க பிறந்தநாள்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. அதோக்கே மேல உட்கார்ந்து இருக்கு பாருங்க. அதோ பாருங்க அந்த கல்லு மேல உட்கார்ந்து இருக்கு பச்சை கலர். இது என்னன்னே தெரியல. ஆனா மான் மாதிரி இருக்கு. டடி அடிக்கிறா அவ. உன்னை அடிக்கிறதோட விட்டானே சந்தோஷம். ஹோய் ஹோய் Nimda, those rats tell me. இப்போ வாயில இருந்து பண்ணி. ஹேப்பி பர்த்டேனா. பர்த்டே மாதிரியும் இல்லை ஒன்றும் இல்லை. ஏதோ திட்டினாங்கன்ட்டு தான் நான் இது பண்ணேன். பழைய சுடிதார் போட்டு எனக்கு சாரி கட்டும் போதே எனக்கு தெரியும். ஏய் விஷ்ணு செம்ம இரிட்டேட் பண்ணாத விஷ்ணு. கொஞ்சம் வாயை முட்டு இருந்துரு விஷ்ணு. கீரி புள்ள. கீரி பிள்ளை. உள்ள இருக்க வெளியே இங்க வந்து பாருடா. என்னடா இது கை? உள்ள இருக்கு. ஸ்டாண்ட் மாதிரி வச்சிராண்டி அவன் கையே. தலையே தெரியல. ஆமா இது வந்து பாமை. குட்டி ஆமை. இது சாப்பாடுலாம் யாரு வைப்பாங்க? டேய் ஆமா. பூர்வ ஜென்மத்துல தப்பு பண்ணிட்டு இதுவா இருப்பாங்க தெரியுமா? ஆமா. அவங்களோட மறுபிறவி தான் இந்த ஆமை. அப்போ நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணா ஜென்மத்துல என்ன ஆகும்? ஆனா பாவம்ல. ஆமையா கூட மாறலாம். ஆமையா கூட மாறலாம். எது வேணா மாறலாம். ஆனா ஜீவராசிகளா மாறிடும்.
அப்படிலாம் இல்லடா டேய், ஜீவராசிக்கு தான் வந்து பாவம் பண்ண இதுவாடா, அப்படிலாம் இல்லை. மனுஷ பிறவிதான் பாவம் பண்ணது. உனக்கு தெரியாது சொல்லும்போது யோசிச்சு பாரு. ஆனா எல்லா உயிரினங்களுமே பாவமானதுதான். அது மனுஷனா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், அதுவா இருக்கட்டும், எல்லாமே அது அதுக்கு ஒரு ஒரு விதமான கஷ்டம் இருக்கும். அதுக்கு தோணலாம் மனுஷனா இருந்தா நல்லா இருந்திருக்கலான்னு, நமக்கு தோணும் அதுவா இருந்தா நல்லா இருந்திருக்கலாம். ஆனா பாவம் இல்ல. ஹிந்தி சில்ட்ரன்ஸ் ஸ்பாட் படிப்பு கை கேட்டு தேவை. நீயே போ, நான் வரல. நீ வரலன்னா கிளம்பு. அவ வந்து ஒரு சொல்லிட்டா, சொல்லு. அவ வந்து ஒரு ஆம்பளையும் பொம்பளை கட்டி விட்டுருக்காங்க. குரங்குக்கு ஏதோ ஆயிருக்கு பின்னாடி. எப்படி சொல்ற? அங்க பாரு. பின்னாடியா? ஆமாடி, ரோஸ் கலர்ல இருக்குல்ல. அதுக்கு ஏதோ ஆயிடுச்சு, இன்ஃபெக்ஷன் மாதிரி. இதை துவைச்சு எடுத்து காய போட்டுச்சா, தூக்கி உள்ள போட்டுட்டா. இங்க பாரு புருன்னு நம்ம இங்க வா பக்கத்துல வா. சவுண்ட் கொடுக்குது. அது என்னதுடா அது? அது இதுவா? ஆ, மங்கி. ஏன் உள்ள வச்சிருக்காங்க? அப்பதான் அது நமக்கு தெரியும். அப்பதான் நமக்கு தெரியுமா? ஆமா, ஷார்ட்டெல்லாம் அப்பதான் தெரியும். மரத்துக்கு போன தெரியாதா? இல்லடா வெளில விட்டா இன்னும் சேட்டை பயங்கரமா பண்ணும். உங்க வீட்டுக்கே வந்துடும். உன்னை பிடிச்சி கொடுக்குறேன், வீட்டுக்கு எடுத்துன்னு போறியா? அதுல ஒரு குட்டி மங்கியை மட்டும் பிடிச்சி கொடுத்துருங்க. வீட்டுக்கு எடுத்துன்னு போறியா? மினி மோர் அப்ளிகேஷன் ஆஃப் த டே. ட்ரீட் என்ன வைக்க போறேன்? ட்ரீட் கேக்குதா? அமைதியா இருக்கா? பர்த்டேவே வந்துட்டு என்ன டாஷ் உனக்கு மறந்துடுவான்ட்டு எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரியும். எனக்கு வந்து நான் நினைச்சிட்டே இருந்தேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவளுக்கு தெரியும்டா. எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரியும் என் பர்த்டே மறந்துடுவான்ட்டு. ஆனாலும் நான் ஒரு பக்கம் அல்பாசையில சரி ஞாபகம் விஷ் பண்ணுவான்ட்டு நான் நினைச்சேன். ஆனா வந்துட்டு ஒரு விஷ் பண்ணல. ஒரு 12 மணிக்கு என் கூட தான் 3 பேர் கான்ஃபரன்ஸ் கால்ல இருந்தாங்க. நான் ஒரு ஞாபகம் விஷ் பண்ணேன். ரொம்ப கஷ்டமா போச்சு. சாம்பல் நிற மந்தி இருக்குது. ஏய் பப்புனே, எங்க இருந்து வந்துட்டானடா, எங்க இருந்து வந்துட்டானடா. ஐயோ வருது. கள்ளத்துக்கு அடிக்க போறேன். டேய் பபூன் மண்டியா. பபூன் பபூன். ஏய் அங்க பாரு ஒரு குட்டி பபூன் இருக்கு. அதான் பாக்குது பாரு, அது கத்துனா. எதுக்கு குச்சி தர அதுக்கு? அதுக்கு வேணுமா? ஏய் அது நீ அடிக்க போறேன்னு நினைச்சு ஓடுதுடா லூசு. அடிக்க போறேன்லாம் இல்ல, குச்சி போட போறேன். போட்டா அதை எடுத்துக்கும். ஏய் திட்டக்கிட்ட போறாங்கடா டேய். அது உள்ள எப்பறா போகும்? அது சம்மந்தமே பண்ணாது. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஃபைன் கட்ட கேட்பானுங்க. குடுக்குறியா? நான் அந்த கயிறுல தொங்குறேன், வீடியோ எடுக்கிறியா? நான் அதுல தொங்குறேன், வீடியோ எடுக்கிறியா? நீ தொங்குவியா இதுல? யார் ரொம்ப நேரம் தொங்குறான்னு பார்க்கலாம். ஓகே. இதுவா இதுவா? நான் எனக்கு இது எக்கி பிடிச்சி தொங்கணும். ஏய் விழுந்துற ஏந்திராத. டாப் அந்த மாதிரி எகிற போறேன். என்னடா ஏறா? டாப் அந்த மாதிரி போட்டா விழுந்துருவியாடா? விழுந்துருவியா? ஏன் உள்ள போறேன்? அது அருந்துச்சுனா நீ விழுந்துருவே தானே? ஆமா. அது மண்டல கிண்டல அடிக்க மாட்டாடா, பயமா இருக்கு. ஏய் வேணா இறங்கு. இரு வரேன். ஊர்ல இப்படிதாண்டி இது பண்ணுவோம் நாங்க. ஊர்ல வந்து இப்படி போயிட்டு வருவோம் நாங்க. இவனு பண்றோம். இவர் ஹைட் கொஞ்சம் பிரச்சனை இல்ல. ஐயோ ஜாலியா இருக்குல்ல? ஸ்னேக் பார்க் போலாம். பைண்டா
குத்தி வச்சிட்டேனா அவ்வளவு சூப்பரா போற. டார்சன்டா நானும் டார்சன்டா. நீ எதுனா தொங்குடா. ஐனா நீ தொங்குவியா அப்படிலாம்? ஐயோ வேணாம்ப்பா. கப்பர் அண்ணன் எப்படி இது தொங்கினா அதை பிடிக்கிறான் பாரு. இப்ப டார்சன் கூப்பிட்டா எல்லாரும் வருவாங்கடா. இது பிடி, நான் இது தொங்குறேன். குரங்கு தான் வரும் ஃபர்ஸ்ட். ஓகே, நானும் இவனை இப்போ டார்சனாக மாறின நேரம் போலாமா? 3, 2, 1. ஒன்றும் இல்லை, டார்சனா மாறின நேரத்து வந்து ரீச் தட்ட நல்லா இருந்ததுல. வீடியோ கோஸ்னா நான் ஒன்று வீடியோ கோஸ்னா ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பண்ணுங்க. சிக்கன் போட்டிருக்காங்க, அதுக்கு சாப்பிட சிக்கன் தான் போடுவாங்க, அது கல்லுக்கு தானே. இதுக்கு மட்டும் சிக்கன் அவ்வளோ போடுறாங்க. வானத்துக்கு ராஜா கல்லுகுடா. ஐநாக்கு கிஃப்ட் ரெடி பண்ணுறேன். பர்த்டே கிஃப்ட். ஐநாக்கு பர்த்டே கிஃப்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே எந்த பிரிச்சுங்க. பூச்செலாம் வந்து பூச்சி பூச்சி கடியில போயிட்டு ரெண்டு பேர் மட்டும் கட் பண்ணுறோம். இதுவும் என்னது ஈகிளாடா? ஈகிள் இல்லை, ஈகிள் மாதிரி. இது வரேன். இவர் எல்லாம் ஆக்கிட்டு என்கிட்ட ஒரு கத்தின்னு இருக்காரு. மிமிகிரி பண்ணுறியா? இவ்வளோ சிக்கன் போட்டிருக்காங்க. யானை பார்க்கலையா? ஒரு யானை நம்ம இருக்கு. ஆமாடா. A few moments later. அக்கா, எதனா குட்டி பொம்மை மாதிரி பார்த்தீங்களா ரவுண்டா? ஸ்மைலி ஸ்டிக்கர். ஸ்மைலி. கேக்குதா? கேக்குதா? ஹாய் ஹாய். ஆனால் நான் அங்க போயிட்டு பேசுறேன். கேக்குதான்னு பாரு. எப்படியாச்சும் இப்போ நீ இங்கே இரு, நீ இங்கே இரு. கேக்குதா? கேக்குதா? இப்போ ஆன் பண்ணி பாரு. கேக்குதான்னு போயிட்டு ஒன்றும் இல்லை ஹலோ அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். ஹலோ அப்படின்னு சொல்கிறேன். போகிற இடம்லாம் நீ நோட் பண்ண. இதுவா? ஹலோ ஹலோ கேக்குதா? ஹலோ கேக்குதா? ஹலோ கேக்குதா பாரு. மைக் அடைச்சிச்சு. மைக்கு திறந்ததே வீடியோ எனக்கு தெரியாது முதல்ல. தெரியும், நான் ஆன் பண்ணும்போது ஆன் பண்ணிட்டு மைக் கேட்குதா சவுண்ட் கேட்குதா. எங்க கடைசியில பார்த்தா இங்க உள்ள இங்க மாட்டிருக்கு. அது நான் எத்தனை வாட்டி தொட்டு இப்போ சடனா சார் மாதிரி இருந்துச்சு. பார்த்தா இப்படி எப்படி எடுத்துட்டேன் மைக்கு. எங்கெல்லாம் தெரியுமா அழந்தோம். காலெல்லாம் வலிக்குது. வந்த வழியே போயிட்டு திரும்பி சுத்திட்டு 3-4 வாட்டி அங்க போனேன். எனக்கு என்ன பையனா, அந்த கம்பியில போயிட்டான். அனௌன்ஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. மைக்கு வந்து இரும்புல ஒட்டிக்குது. என்னைக்கே 3-4 வாட்டி ஒட்டிக்கிச்சு. அதே மாதிரி ஒட்டி அந்த பக்கம் போயிடுச்சு. மைக்கு உள்ளதா இருக்கு. நான் அதனால தான் உன 3-4 வாட்டி மைக்க பாறேன். நான் மைக்க பாறேன். நான் என்ன ஒன்று தப்பு பண்ணிட்டேன்னா, மைக்கை இந்த 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 இடத்துல மாட்டிட்டேன். இங்கே ஃப்ளீட் எடுத்திருக்காங்கல்ல, இங்கே மாட்டிட்டேன். நான் இங்கே மாட்டியிருந்தேன்னா அது ஃபர்ஸ்ட் விழுந்திருக்காது, அப்படியே நின்றுருக்கும். நீ பண்ணதான் நல்ல மாட்டிருந்தா. இங்கே மாட்டினால இங்கே நிற்கிதுன்றியா நீ? அங்கே மாட்டினால தான் உள்ள போயிட்டு இருக்கு. இங்கெல்லாம் மாட்டினா கீழே ஊந்தே விழுந்திருக்காது. ஃபர்ஸ்ட் இங்கே மாட்டினா உள்ளேயே விழுந்திருக்காது, அப்படியே நின்றுருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், இப்படி போட்டா எதுவும் தெரியாதுல சொல்லிட்டு உள்ளக்கு எப்படி சும்மா இப்படி போட்டுட்டேன். ஏய் இப்படி இப்படி மாட்டுவாங்கல்லடா, நம்ம எத்தனை வாட்டி அப்ப நேரத்துக்கு ஊந்திருக்கணுமே. அது இல்லையே,
மைக்கு வந்து இப்படி போட்டுட்டு இந்த 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 இடத்துல வந்துட்டு பட்டன் வச்சேன். ஏதோ கடவுள் புண்ணியத்தில் தப்பிச்சுன்னு நினச்சிக்கோ. ஏன்னா மைக்கோட மேக்னெட் வெளியே இருக்காது, ஊந்துருக்கணும். ஆக்சுவலாக அப்படி அவன் மாட்டியிருந்தானா, அவள் வேற எப்படியோ மாட்டியிருக்கா. மேலே உள்ளே இருக்கிறது வந்து மாட்டியிருக்கா, அது அப்படியே உள்ளே விழுந்துருக்கு. மைக்கு அந்த மேக்னெட் மேக்னெட் இருந்தது. அது என் சந்தோஷமான பர்த்டே அன்னைக்கு சம்பவம். இவன் வந்து ஆமா பர்த்டே அன்னைக்கு கிடைச்சிச்சு. இவன் வந்து கொய்யாக்காய் எடுத்துன்னு அந்த கொய்யாக்காவை சாப்பிட்டுட்டு வாயிலாம் விட்டுனுக்கு. மைக்கை தேட சொன்னா அங்க போயிட்டு யார்கிட்டயும் ஃபோன் பண்ணிட்டு சுத்தின்னு இருக்கிறான். எப்பவாவது எதுவும் பண்ணாம இருந்து பாருங்க. eat 5 star, do nothing. கொய்யாக்காய் சாப்பிட்டு எனக்கு எப்ப தெரியுமா லைட்டா உயிர் வந்துச்சு. என்ன தேடி இந்த கொய்யாக்காயில கொட்டை மண்டையில விட்டேன். எனக்கு எப்ப தெரியுமா உயிர் வந்துச்சு. ஃபோன் யார் நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணிட்டு ஐயா ரெண்டும் கனெக்ட் ஆச்சுன்னா மைக் இங்க தான் இருக்குன்னு அர்த்தம். நான் எடுத்து பார்த்தா ரெண்டும் கிரீன் கலர்ல கனெக்ட் ஆச்சு. அப்பதான் லைட்டா ஐயோ எனக்கு லைட்டா அப்பதான் வந்து கொஞ்சம் இதுவும் வந்தது. அங்க குழந்தை சவுண்ட் எல்லாம் கேட்டதுன்னா அந்த குழந்தைங்க எல்லாம் போய் கேட்டு வந்துருமா. அந்த பொண்ணு சொல்லிச்சான் அந்த பொம்மையா நான் தான் வச்சுக்கிறேன்ட்டு எத்தலாம் கொடுத்தது ஏதோ ஒரு பொம்மை. இது நம்ம உயிரே போயிடுச்சு, மைக்கு போயிடுச்சு. எல்லாம் அவசியமா இருக்குங்க. சேத்துக்குள்ள ஒண்ணு படுத்திருக்கு. அந்த சேத்துக்குள்ள அது யாரு சேர்த்துக்குள்ள பத்துக்கிறது? அது வந்து பாட்டி. இவர் தான் தாத்தா. நினைக்கிறேன். ஆமா பதுங்கி இருந்து தானே முதல்ல தாக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கும். ஏதோ செட் பண்ண போற மாதிரி அப்படி தப்புன்னு கச்சிரும் அப்படியே கிட்ட போனோன்னு. ஓய் நல்லா ஒரு 100 கிலோ கறி சாப்பிடுவோம். என்ன அதுக்கு பத்தவே என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆனா சாப்பிட்டோம். மார்னிங் ஃபேஸ் வாஷ் வேணான்றாங்களே. அதான் உங்கள் அக்கறைக்கு நன்றி, நாங்கள் பசியோடு இல்லை, உங்களுக்கு உணவளிக்கிறாங்க. உணவளிக்கிறதுனால தான் இப்படி. என்ன ஆச்சு உனக்கு? என்ன வேணும் உனக்கு? கொட்டி கொட்டி சாப்பாடு இல்லை போல போவோம். ஆமாடா ஓடக்கூடாது போட்டுருக்காங்க. இவன் டிஃப்ரெண்ட் வாட்டு. என் பேர் அதிசயவாட்டு. எப்படி வந்தது பாரு. அப்பா எவ்வளோ லவ் பேர்ட்ஸ் இப்போ லவ் பேர்ட்ஸ் எவ்வளோ இருக்கு பாரு. பாப்பா பாட்டி A few moments later. உள்ள ஒன்று இருக்கே பிளாக் மணிட்ல. அது ஒரு பாம்பாடா? இந்த பாரு ஓ வாய் திறக்குதாயினா. அதான் பார்த்தேன். எத்தனை இருக்கு? அது இருக்கு பாரு. நீ பார்க்க தெரியாது. மேல ஒண்ணு இருக்குடா. மேல பார்த்தேன். நல்ல பாம்பு. இப்போ இத்தனை பார்த்து அதெல்லாம் கெட்ட பாம்பா? நல்ல பாம்பு இது. அது நல்ல பாம்பு, அதெல்லாம் கெட்ட. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். பாம்பு சரி உன் காமெடியா நாளைக்கு சிரிக்கிறேன். இப்போ பாரு நீ நல்ல பாம்பு. நாகராஜா. கோப்ராடா. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் நாகராஜா. கோப்ரா. கச்சிச்சுனா செத்து போயிடுவீங்க. அதனால வந்து பாம்பு கிட்ட எல்லாம் போகக்கூடாது. கட்டுவரியன் எங்க ஊர்ல சுத்தம் இது சும்மாவே. வீட்டுல எங்க ஊர்ல கேரளால வீட்டு பரண மேலலாம் இருக்கும் இது. இந்த பாம்பு எப்ப விழும் என்ன இது இருக்குதான்னு கூட தெரியாது. அப்படி டப்பு டப்புன்னு விழும். திடீர்னு நைட்டு உச்சாப்பாத்துக்காக கதவு திறப்போம், மேல இருந்து டப்புன்னு கீழே விழும். தொட்டிக்குள்ள பாரு பாம்புன்றான். இந்த கலையில பாரு தெரியவே இல்லை பாம்பு இருக்க மாதிரி. இது சுருட்டை விரியன். இங்க போய் காட்டு. காலையில பாம்பு இருக்க மாதிரியே தெரியல, ஆனா பாம்பு இருக்குல்ல அதுல. நாகமா இருக்கு.
விஷம் Chinese fighting. ஸ்பிட்டிங் கோப்ரா விஷத்தை கக்கும் போல. நம்மள ஏறுதேனா போறேனா ஏறுதேனா ஏய் அங்க இருக்கு தலை. இப்ப ஏறி மேல வந்து நம்மள கச்சிர போகுது. இல்ல அவ என்ன பண்றா பாரு, பாம்பை பின்னாடி எடுத்துட்டு இருக்கா. அப்படி போகுது எங்க போகுது எப்படி ஸ்பைடர்மேன் ஒட்டினே போகுது. விஷம் இதுவும் அதே தானா? அதே பாம்பு தான். உன் மேல விஷத்தை கக்க போகுது. நல்லா போய்விட மாட்டேன்பா. நிறைய பேர் வந்து பச்சோந்தியா இருப்பாங்க, அவங்களுக்கு இதை காட்டுங்க. என்னது அது? பச்சோந்தி கெமிலியா, அது பேர் பச்சோண்டியா? ஒரு சில கலர் மாறும்டா, குட்டியும் இருக்குது. எங்க போற? அங்க பாரு, இந்தியா மலை பைத்தான் மலைப்பாம்புடா. ஜூம் பண்ணு. டேய் ஒண்ணு கூட முழுங்கிரும்டா அது. அது கூடாது நம்ம. பிரியா கசா அண்ணா எவ்வளோண்ணா ட்ராயிங் பண்ண? 80யா? 300ஆ? ஏன்னா பயங்கரமா பண்றா பாரு. எங்க இருக்கு இந்த இல்லையாண்ணா? எங்கடா இருக்கு? தண்ணிக்குள்ள இருக்கோ? ஏய் அதோ இருக்குடா. அதோ பாரு அந்த சைடு மேல இருக்கு பாரு, மேல. இதோ நான் கை காட்டுற இடத்துல பாரு. ஏய் இதுலயே அதோட தலை தெரியுது பாரு, அதோடா. ஆமாண்ணா. இதோடா. பாம்பே இருக்கு அந்த கட்டை கிட்ட இருக்கு பாரு. மலைப்பாம்போட குட்டியா. இவன் ஒருத்தனா லைட்டா மூவ்மெண்ட் கொடுக்குறான், மத்த எல்லாமே வந்துட்டு எப்படியோ செத்த போன மாதிரி. பார்த்ததுலயே இவன் தான் மூவ்மெண்ட் கொடுக்குறான். ஏய் விளையாடுறா, நான் உயிரோட இருக்கேன்ட்டு. குட்டி முதல்லடா, இது விளையாடும்டா. ஐயா எங்க போறேன் நான் முதல்ல? வித்தியாசமா இருக்கலாம். போலாம். கொம்பு போரி மூக்கன். நான் வெனோமஸ்ன்னு போட்டுருக்கேன். எப்படி இருக்க போறேன்? இருக்கிறதே தெரியல கலையோட. பச்சை பாம்பு இருக்கிறதே தெரியல. சரியான தானா இது விஷம். கண்ணுக்கே தெரியாது இது. எப்படி போகுதுல மேல ஒண்ணு இருக்கு போறா பெருசா. எங்க ஐனா? அடியில தோ மண்ணில பாம்பு. மண்ணுள்ளி பாம்பு. சாக்லேட் மாதிரி இருக்கு. அது எவ்வளவு வேல்யூ தெரியுமா அது? இல்லடா ஓனாண்டா. பைத்தான் மலைப்பாம்பு தான். இது ஒரு விதமான தெற்கு ஆசியா மலைப்பாம்பு. எத்தனை பேர்னே தெரியல. கீழே ஒண்ணு இருக்கு. இல்லடா அது செடிடா. எங்க இருக்குன்னு தெரியலடா. இது கலர் மாறும். போட்டு வச்சிருக்காங்க, நம்ம ஸ்கூல்ல எல்லாம் வைப்பாங்களே. ஆமா ஐயோ இதுவா? என்ன பாம்பு ஐனா நம்ம அன்னைக்கு மியூசியம்ல பார்த்தோமே அதானே? அந்த மாதிரி. ஆமா பாரு. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்னேக் இதுதான், உலகத்திலே பெரிய பாம்பு. இது சும்மா முழுங்குற மாதிரி இருக்கு பாரு பாம்பு. மலைப்பாம்பு முழுங்குறது நம்ம பார்த்தோமே. எங்க அவன்? ஆமா மிதக்குது பாரு. எல்லாம் அந்த போட்டோஸ் வச்சிருக்காங்க. இதோட வந்து நாங்க இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறோம். எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நாங்க காமிச்சிட்டோம். சோ டாடா பை பை, we'll see you in the next vlog.